செய்தி. மாணவர்களுக்கான தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கோடைக்கால பயிற்சி கட்டணம் வசூலிக்க கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், எடப்பாடி பழனிசாமி தரப்பில் என்ன வலியுறுத்தப்பட்டிருக்கு? அதாவது கோடை காலத்தை முன்னிட்டு தமிழக அரசு சார்பாக 29/4/2000 அதாவது இந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கோடைக்கால பயிற்சி என்பது வழங்கப்படுகிறது பள்ளி மாணவர்களுக்கு. இதற்கு கட்டணமாக குறிப்பாக சென்னையில் 500 ரூபாயும், இதர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 200 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இந்த கோடைக்கால பயிற்சியை பொறுத்த வரைக்குமே வாலிபால், கூடைப்பந்து, கபடி உள்ளிட்ட போட்டிகள் அதுக்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு 500 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு தான் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த கட்டணத்தை வசூலிக்க கூடாது என்றும் தனது ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை குறித்து அவர் பட்டியலிட்டு ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழகத்தில் விளையாட்டை ஊக்கப்படுத்துவோம், தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் தமிழக வீரர்கள் பங்கு பெறுவதை ஊக்குவிப்போம் என்றெல்லாம் கூறி வந்த தமிழக அரசு தற்பொழுது அவர்களை 500 ரூபாய் கட்டணம் செலுத்தி இந்த பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பது என்பது பெற்றோர்களிடையே மிகுந்த கடும் எதிர்ப்பை கிளப்பியிருக்கிறது. அதனால் இந்த 500 ரூபாய் மற்றும் இதர மாவட்டங்களில் 200 ரூபாய் கட்டணத்தை வசூலிக்க கூடாது என்று தனது அறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த ஆட்சியாளர்களின் குறிப்பாக விளையாட்டுத்துறை மந்திரி உதயநிதி ஸ்டாலினை சுட்டிக்காட்டி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதாவது தகுதி இல்லாதவர் கையில் அதிகாரம் கிடைத்தால் அவர் திறமைசாலியாக கூட தகுதியற்றவர்கள் ஆக்கிவிடுவார் என்றெல்லாம் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் விளையாட்டில் ஆர்வமுள்ள துடிப்பு மிக்க மாணவர்களை முடக்கி போடும் இந்த நாடகமாடிய அரசின் செயலை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் விளையாட்டை ஊக்கப்படுத்துவோம் என்று ஒரு பக்கம் கூறிக்கொண்டு மறுபக்கம் அரசு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் வழக்கம் போல் கோடை சிறப்பு பயிற்சி முகாமிற்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க கூடாது என்று அவர் திமுக அரசை வலியுறுத்தியிருக்கிறார். கோடைக்கால பயிற்சிக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.